ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ஏஐ இன் கிரியேட்டிவ் ஃபீல்டு. ஃப்யூச்சர் ஃபில்ம் மேக்கிங் இப்போ எதை வச்சு இருக்குன்னா விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் ஒரு எந்த ஒரு கிராஃபிக் சீன்ஸ் பண்ணணுன்னாலும் ஏஐ சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் ஏஐ ஒர்க் ஃப்ளோக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நோட் பேஸ்ட் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, காம்ஃபை யூஐ இந்த மாதிரி டூல்ஸ். ஸோ இப்போ அதுக்கெலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. இனி பைத்தான் டெவலப்பர்ஸ் நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ஸை தாண்டி டெவலப்மெண்ட் கோட் ரைட்டிங்கில் கூட ஏஐ இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பைத்தான் டெவலப்பர்ஸ் காம்ஃபை யூஐ பேஸ்ட் நோட் சிஸ்டம் பேஸ்ட் டூல்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஎஃப்எக்ஸ் பைப்லைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான ஒர்க் ஃப்ளோஸை ரெடி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் பேசிக் பைத்தான் போதும். கஸ்டமைஸ் நோட் பில்ட் பண்ணணும், பைத்தானில் எக்ஸ்பர்டைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி ஏஐஸ் பைத்தான் கோடிங் நல்லாவே கொடுக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்ம கஸ்டமைஸ்டு நோட்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு டெவலப்பர்ஸை பார்க்குறப்போ நிறைய ஐடி ஜாப்ஸ்லாம் வேலைவாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டெவலப்பர்ஸோட நீட் விஎஃப்எக்ஸ் கிரியேட்டிவ் ஃபீல்டு ஃபில்ம் மேக்கிங்கில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு நிறைய பேர் அவேராக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கம்பெனிஸ் கண்டினியூஸாக போஸ்டர்ஸ் போட்டு தான் இருக்காங்க.